வணக்கம். இது ஜென்டாக் சார். வணக்கம் சார். வணக்கம் ராம். சார், நேற்றைய தினம் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாணயம் ஒன்று வெளியிடப்பட்டது. ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கு. திமுக பாஜகவின் மீது எதிர்ப்பு அரசியலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது திமுக பாஜகவினுடைய நெருக்கம் காட்டுகிறது அப்படிங்கிற விமர்சனங்களை நிறைய பேர் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது கலைஞருடைய நினைவு நாணயம் வெளியிடுதல் அப்படின்னு ஒரு விழா ஒன்றிய அரசு சார்பாக நடக்கக்கூடிய விழா. அதுல கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தினால கலைஞருடைய குடும்பத்தினரும் கலைஞருடைய கட்சியும் கலைஞரை கொண்டாடும் தமிழ்நாடும் இதுல பங்கேற்கிறது. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேரடியாக அந்த விழாவில் எதுவும் பெரிய பங்களிப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த விழா தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகள் வேறு விதமான பதில்களுக்கு நம்மை இட்டு செல்கிறது. அதாவது வதந்திகளும் அவதூறுகளும் ஊகங்களும் செய்திகளாக மக்கள் மத்தியில பரப்பப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அவையெல்லாம் கருத்துக்களாக மக்களிடத்திலே விதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை அவதூறுகளையும் ஊகங்களையும் செய்திகளாக மக்கள் மத்தியில பரவ விடுறாங்க. அதற்கு சில ஊடகங்களும் துணையாக நிற்கின்றன அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்வு தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சையையும் பற்றி முதல்ல எனக்கு வரக்கூடிய உணர்வாக இருக்குது. இதற்கு முன்பு அதிமுக மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. பாஜக இப்பவுமே கூட அந்த விமர்சனம் என்பது இருக்கு. பாஜகவோடு அதிமுக மறைமுக கூட்டணியில் இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ திமுக அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு போயிருக்கு அப்படின்னு நிறைய ஊடகவியலாளர்கள்லாம் யூடியூப்ல பேசுறதையும் பார்க்க முடிஞ்சது. நீங்க அதை அப்படி மதிப்பிடுறீங்களா சார்? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட நெருங்கி போவதற்கான தேவை இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியோட பார்த்தோம்னா அவர்களுக்கு அந்த தேவை இல்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அதைத்தான் இன்றைய காலையில ஒரு திருமண விழால பேசும்போது ரகசிய உறவுங்கிறது அப்படிலாம் வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, அது எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம அந்த ஒரு வரியை மட்டும் நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் புரியும். அப்படி ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவோ அல்லது நாம் தமிழரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி அதை வைக்கல. அது மௌனமாக அதுக்கு ஏன்னா அவங்களும் ஒரு பாத்திரமாக இந்த நாடகத்துக்குள்ள இருக்காங்க. அதனால அவங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கல. திமுக பாஜகவோடு நெருக்கமான உறவை பெறுகிறது அல்லது திமுக பாஜகவிடம் சரணடைந்து விட்டது அப்படிங்கறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி தொலைக்காட்சியில அல்லது யூடியூப்ல அரசியல் நிகழ்வுகள் நாட்டு நடப்பு தொடர்பாக பேசக்கூடிய பல நண்பர்களும் அந்த கருத்தை முன்வைத்து பேசுறாங்க. பட் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடியவர்கள் ஏன் வைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் உறவுக்கான தேவை இல்லை அப்படின்னு திமுக சார்பாக என்ன கருத்துக்களை சொல்றாங்க அல்லது திமுக சார்பாக யோசித்து பார்க்கும்போது இந்த உறவு அவர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற கருத்துல ஏன் நான் கன்வின்ஸ் ஆகிறேங்கிறதையும் ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த 2 கேள்விகளுக்கான பதிலை தேடணும்னா அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக, அப்படி ஒரு ஊகத்தை விதைப்பதன் மூலமாக, அப்படி ஒரு வதந்தியை மக்கள் மத்தியில் பரப்புவதன் மூலமாக திமுகவின் நம்பகத்தன்மை மேல ஒரு சந்தேகத்தை விதைக்க முடியுது. அதன் மூலமாக திமுகவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய மதச்சார்பின்மை மீது பிடிப்புள்ள மனிதர்கள் கூட்டாட்சியின் மீது பிடிப்புள்ள மனிதர்கள் மனசிலையும் ஒரு சோர்வை உருவாக்க முடியுது. அல்லது மதச்சார்பின்மையில திமுக உறுதியாக இல்லாமல் போய்விடுகிறதோ அப்படின்னு சந்தேகத்தை விதைச்சிட்டாங்கன்னா சிறுபான்மை மக்களை திமுகவுக்கு ஆதரவான தளத்திலிருந்து விலக்கி கொண்டு வர முடியும். அதற்காகவெல்லாம் இந்த வதந்தியையும் இந்த அவதூறையும் இந்த ஊகத்தையும் ஒரு பெர்செப்ஷனாக மக்கள் மனசுல
ஒரு பொது புத்தியில இருக்கக்கூடிய கருத்தாக விதைக்கக்கூடிய ஒரு வேலையை இப்போ அதிமுகவும் நாம் தமிழரும் கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஏன் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பின்னணியாக இருக்குது. ஏன்னா இது ஊகம் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்தியா கூட்டணிக்கு எதிராகவோ, இந்திய அளவுல இந்தியா கூட்டணிக்கு எதிராகவோ, அல்லது தமிழ்நாட்டு அளவுல திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராகவோ இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் செய்ததாக சான்றுகள் இல்லை. அந்த கூட்டணிக்கு விரோதமாக எதுவும் செய்ததாக சான்றுகள் இல்லை. திமுக மீது அதிருப்தி இருக்குது, திமுக கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மேல அதிருப்தி இருக்குதுன்னு போன்ற பல்வேறு ஊகங்களை அவதூறுகளை அல்லது வதந்திகளை கடந்த காலத்திலையும் பரப்பி இருக்கிறாங்க. அவங்க கோபத்துல இருக்காங்க வெளியில வந்துருவாங்க, இவங்க கோபத்துல இருக்காங்க வெளியில வந்துருவாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா மக்களவை தேர்தலில் அப்படி எதுவும் நடக்கல. மாறாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது வேறு ஏதேனும் கட்சிகளோ எந்த தொகுதியிலேயாவது போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு கஷ்டப்படுவார்கள் என்று திமுக நினைச்சதுன்னா அந்த இடத்துல போட்டியை தானே நேரடியாக மேற்கொண்டு அவர்களுக்கு வேறு பாதுகாப்பான தொகுதிகளை வழங்கியது தான் நம்ம பார்த்துருக்கிறோம். கோயம்புத்தூர்ல வேறு தேவையில்லாத சர்ச்சைகள்ல மாட்டிக்கிட்டு அல்லது செல்வாக்குள்ள பிரமுகர்களுடைய போட்டிக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு ஒருவேளை மக்கள் வேறு விதமாக மயக்கப்பட்டார்கள் என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோயம்புத்தூர்ல தோற்று விடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்ததுன்னா அதை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு அந்த பொறுப்பை எடுத்துட்டு கோயம்புத்தூருக்கு பதிலாக திண்டுக்கலை கொடுத்தாங்க. அது ஒரு உதாரணம். இப்படி அதிருப்தி அப்படின்னு எதுவும் வரவிடாமல் பார்த்து கொண்டார்கள். உதயசூரியன் சின்னத்துல நின்ற ரவிக்குமார் விழுப்புரத்துல மீண்டும் போட்டியிடும் போது பானையில நிற்கிறதுக்கு கட்சி விடுதலை சிறுத்தைகள் முன் வரும்போது அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க. மறுமலர்ச்சி திமுக தனி சின்னத்துலதான் நிற்போம், உதயசூரியன்ல நிற்க முடியாதுன்னு துரை வைகோ சொல்லும் போது அதற்கும் ஓகே சொல்லிட்டாங்க. வேறு சின்னங்களில் நின்றால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும்போது வெற்றியை உறுதி செய்வது ஒவ்வொரு திமுக தொண்டனின் கடமை அப்படின்னு நேரடியாக களத்தை சூப்பர்வைஸ் பண்ணி மேற்பார்வை பார்த்து தினந்தோறும் எங்கே வரக்கூடிய ஃபீட்பேக்ல இருந்து தினந்தோறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்து தேர்தல் வெற்றியை 40க்கு 40 என்று உறுதி செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக கூட்டணி தலைவர் மு.க. ஸ்டாலின். அப்போ கூட்டணிக்குள்ள எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனா அது முரண்பாடுகளாக என்னைக்கும் வளரவே இல்லை. அந்த முரண்பாடுகளும் கூட்டணியை விட்டு பிரிந்து போகும் அளவுக்கு ஒரு கூர்மையான முரண்பாடுகளாக மாறவே இல்லை. அப்படி இருக்கும்போது திமுக அந்த கூட்டணிக்கு மாறாக இன்னொரு பக்கம் போறதுக்கான வாய்ப்பே இல்லை, அதற்கான தேவையே இல்லை. இந்தியா கூட்டணிக்கு எதிராக எதுவுமே திமுக பேசல. இந்தியா கூட்டணியில திமுக தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. 40க்கு 40 வெற்றி இருக்குது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி இருக்குது. அதனால தேர்தல் உத்தியாக கூட இந்த காங்கிரசிடம் இருந்து தள்ளி நின்று தன்னை தேர்தல் உத்தியாக கூட அப்படிலாம் செய்ய வேண்டிய எந்த தேவையுமே திமுகவுக்கு இல்லை. அதனால இந்த கூட்டணியிலிருந்து திமுக விலகி நிற்க வேண்டிய தேவை எள்முனை அளவு கூட இல்லை. இன்னொரு பக்கம் வரக்கூடிய கேள்வி சார், இப்போ திமுக அப்படி எந்த ஒரு கம்பல்ஷனுமே இல்லை, ஆனா பாஜகவிற்கு இங்க ஒரு கூட்டணி தேவைப்படுதோ இல்ல பாஜக இன்னும் தன்னை இங்க வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு இடம் தேவைப்படுங்கிற அளவுல இருந்து இதை பார்க்கலாமா? ஆனா மோடி இது குறித்து கலைஞர் குறித்து ஒரு பாராட்ட தெரிவிக்கிறாரு. ராஜ்நாத் சிங் தனிப்பட்ட முறையிலும் நிறைய விஷயங்கள் கலைஞர் குறித்து பேசுறாரு, நினைவிடத்துக்கு போயிட்டு வராரு. பாஜகவிற்கு இப்படி ஒரு கம்பல்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பாஜகவுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலேயே பாஜக இதை வச்சு தன்வயப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது யாராவது கொஞ்சம் பேரை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். அது பாசிபிள் தான், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்படின்னா ஊடகங்கள் இன்னைக்கு இந்த செய்தியை திமுக பாஜகவோடு நெருக்கம் காட்டுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பாஜக தன்னுடைய 2024 எடுத்த முயற்சிகளை அப்படியே போட்டுவிட்டு திமுக பக்கம் சாகிறதுன்னு தானே இந்த ஊடகங்கள் செய்தி போடணும். அவங்க அப்படி போட மாட்டேங்கிறாங்கல்ல. அவங்க திமுக பாஜகவோடு உறவு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு சக்திகளை திமுகவிடம் இருந்து பிரிப்பதற்கான ஒரு முயற்சியில தானே இந்த செய்தி பரப்பப்படுகிறது. பாஜக என்ன சொன்னாரு, கலைஞருக்கு நாணயம் வெளியிடும் ஒன்றிய அரசுக்கு
கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர் நன்றி சொல்லுவாரா மாட்டாரா? கலைஞர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், அதற்கு நன்றி சொல்லுவாரா மாட்டாரா? திமுகவின் தலைவராக இதற்கு முன்னால மு.க.ஸ்டாலினுக்கு முன்னால திமுக தலைவராக இருந்தவர் கலைஞர். அதனால கலைஞருக்கு நினைவாக நாணயம் வெளியிடும் ஒன்றிய அரசு அப்படிங்கும் போது இன்றைய திமுக தலைவர் அதற்கு ஒன்றிய அரசின் தலைமையாக இருக்கக்கூடிய பிரதமருக்கு நன்றி சொல்வாரா மாட்டாரா? அந்த நன்றி சொல்வது ஏன் உறவாக பார்க்கப்படுகிறது? அவசியமே இல்லை. அப்படி ஒரு தேவையே இல்லை. உறவாக பார்க்கிறதுக்கோ இந்த நாணயம் வெளியிட்ட உடனேயே பாஜகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு போகுவதற்கோ எந்த தேவையும் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சரண் சிங் பேரன் ஜெயன் சிங் மாதிரி இல்லை. பாரத் ரத்னா கொடுத்த உடனே, தாத்தாவுக்கு பாரத் ரத்னா கொடுத்த உடனே அப்படியே அகிலேஷ் யாதவ் கூட்டணியிலிருந்து அணி மாறி பாரதிய ஜனதா கட்சி அணிக்கு போய் சேருவதற்கு ஜெயன் சிங் இல்லை மு.க.ஸ்டாலின். மு.க.ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில உறுதியாகத்தான் இருக்கிறாரு. நாணயம் வெளியிட்டதற்காக ராஜ விசுவாசம் காட்டி வாழ்நாள் முழுவதும் பாஜகவை ஆதரிக்கணும்னு ஏதேனும் கட்டாயம் இருக்குதா? இது என்ன மன்னராட்சி நடக்குதா? ராஜ விசுவாசம் காட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு, அல்லது இறைவனுக்கு விசுவாசமாக நீங்கள் இருக்கிறீர்களோ அது போல மன்னருக்கும் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை மக்கள் மத்தியில மன்னராட்சி காலத்துல மேலோங்க செய்தது போல ஜனநாயக யுகத்திலையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்களா? விசுவாசம் வேற, ஜனநாயகம் வேற. ஜனநாயகம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது, விசுவாசம் எதையுமே கேள்வி கேட்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது. விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று யாரும் திமுகவை கோரவில்லை, மு.க.ஸ்டாலினை கோரவில்லை. மு.க.ஸ்டாலினும் அப்படி இருக்க போவதும் இல்லை. நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும்னு பழைய பாடல் வரிகள் ஒன்று இருக்கு. அதன்படி நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றி தெரிவிக்கலாம், நன்றியோடு இருக்கலாம். ஆனா அது விசுவாசம் என்ற பொருளில் இல்லை. அப்படி போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆனா வேண்டுமென்றே அப்படி ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. நீங்க இதற்கு முன்பு சொன்னது மாதிரி சார், இபிஎஸ் அவர்களும் இது தொடர்பாக விமர்சனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்ப அதிமுக மேல இருக்கக்கூடிய கரையை துடைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயங்களை அவர் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கா? இல்ல நாங்க இன்னும் பாஜகவோட நெருக்கமாக இல்லை, திமுக தான் இருக்காங்க பாருங்க அப்படின்னு அந்த ஒரு நரேட்டிவ்க்குள்ள இந்த பிளாட்ஃபார்ம் மாத்தணும்னு அவர் நினைக்கிறாரா? அது பாஜகவோடு எல்லாரும் தான் கூட்டணியில இருக்காங்க, நாங்க இருந்தது மட்டும் பெரிய பாவ செயலா அப்படின்னு ஒரு கருத்தை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு விரும்புறாரு. ஏற்கனவே திமுக ஒரு முறை கூட்டணியில இருந்தது, அதிமுக 2 முறை, முன்னாடியே 2 முறை, ஜெயலலிதா காலத்துல 2 முறை கூட்டணியில இருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி காலத்துல இப்போ ஒரு முறை இருந்திருக்கிறாரு. ஆக பாஜகவோடு கூட்டணியில இருக்கிறது பெரிய பாவம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ரெக்கார்டை சமன் செய்வதற்கு முயற்சி செய்யறாங்க. அதனால திமுகவும் இப்போ அந்த மாதிரி ஒரு உறவுல இருக்குன்னு ஒரு வதந்தியை, ஒரு ஊகத்தை பரப்பி விடுகிறார்கள். ஆனா அப்படி இல்லைல்ல. ஏன்னா நேரடியாக களத்துல ஒவ்வொரு பிரச்சனையிலையும் திமுகவும் பாஜகவும் என்ன நிலைப்பாட்டை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய அளவிலான கொள்கை முரண்பாடுகள் 2 பேருக்கும் இல்லை. அப்படி முரண்பாடுகள் இருந்து கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க, பலர் சேர்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு தேவை இருக்குதா? அவசியமான ஒரு தேவை, அபாயகரமான ஒரு சூழல் அப்படிலாம் இருந்ததுன்னா நேரடியாக கொள்கை முரண்பாடுகள் கொண்டவர்களோடு கூட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த அபாயகரமான சூழலில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைப்பது சரியான அணுகுமுறை தான். அப்படி ஒரு சூழல் பாரதிய ஜனதா கட்சியோட நெருங்கி போகும் அளவுக்கு இந்தியால இப்ப அப்படி ஒரு எந்த விதமான அபாயகரமான சூழலும் இல்லை. ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்கி நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு போர் சூழல் சமயத்திலேயோ, அல்லது மிகப்பெரிய இராணுவ புரட்சி மாதிரி ஒன்று நடக்கக்கூடிய சூழல்லையோ, அல்லது மிகப்பெரிய உள்நாட்டு கலகம் ஏற்படக்கூடிய சூழல்லையோ ஒரு அரசியல் நிலை வந்தால் அன்று பாஜகவோடு காங்கிரஸும் இணைந்து நிற்கலாம், திமுகவும் இணைந்து நிற்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்கலாம். அப்படியெல்லாம் ஒரு சூழல் இன்றைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது பாஜகவோடு நெருங்கி போக வேண்டிய எந்த தேவையும் திமுகவுக்கு இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அவங்க ஒற்றை ஆட்சி அப்படின்னு அவங்க எல்லாவற்றையும் அந்த
பன்மைத்தன்மைக்கு எதிரான கருத்துக்களை கொண்டதாக பாஜக அன்றாடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நேர் மாறாக மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி செயல்பாடு போன்ற விழுமியங்களை முன்வைத்து திமுக அன்றாடம் தன்னுடைய செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டிருக்கிறது. இவங்க 2 பேரும் எந்த புள்ளியில சேர்ந்து வேலை செய்ய முடியும்? அப்படி சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அபாயகரமான நெருக்கடியான அவசர நிலை எதுவும் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த சூழலிலையும் பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக உறவுக்கு போவதற்கு இன்றைய காலகட்டத்தில் வாய்ப்பே இல்லை. மிக்க நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களையும் கருத்துக்களையும் கொடுத்திருக்கீங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி ராம்.